இன்னைக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குலோப்ஜாம் செய்வாங்க. அதுவும் எந்த கிராக்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரவுண்டாக குண்டு குண்டு குலோப்ஜாம் நல்லா சாஃப்டாக ப்ளஃபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் கோயா யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அதனால் 50 கிராம் கோயா மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கூட பண்ணலாம். ஸோ மெஷரிங் கப்பை வச்சு யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி வந்து நான் இந்த கப்புக்கு 3 கப் சேர்த்துருக்கேன். ஸோ 250 ml வந்து 3 கப் சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து 750. அப்புறம் ஒரு 50 ml சீனி தனியாக சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம குலோப்ஜாம் ரெடி பண்ண போகிறோம். நான் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து எப்போதுமே வந்துட்டு குலோப்ஜாம் வந்து கிராக் இல்லாமல் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கோயா வந்து நம்ம வந்து மாவு கூட சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா லூஸாக இருக்கணும், டைட்டாக பண்ணிடக்கூடாது. நல்லா கொதிக்கிற ஜீரகப்பாகில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா திரட்ட போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டும் போது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி உருட்டணும்னா கிராக் இல்லாமல் வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பால்ஸ் உருட்டினதுக்கப்புறமே நல்லா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 10 பால்ஸ் உருட்டி நல்லா ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பால்ஸை உருட்டும் போதே எண்ணெயை வந்து சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சே ஹீட் பண்ணும்போது நம்ம ஒரு 10 உருட்டும் போது கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கலர் வெளியே மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அண்ட் பால்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடான ஜீரகப்பாகில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.